ஸோ இன்றைக்கி சண்டே மணி எங்கள் வீட்டில் மட்டன் சுக்காங்க. அதுக்கு முதல்ல கழனி தண்ணி, அரிசி கழிஞ்ச தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிறேன். மட்டன் எடுத்துக்கிறேன். மட்டனில் போனோடு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கறி அவ்வளோ டேஸ்டியாக இருக்காதுங்க. கழுவுன மட்டனை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழனி தண்ணியில் ஊற வைங்க, அந்த கவுச்சி போகிறதுக்காக. அரை டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு போட்டு இந்த கறியும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வைங்க. இந்த சுக்காவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 முந்திரி பருப்பு, பட்டை கிராம்பு மசாலா, மிளகு, வரமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு இந்த விழுதை போட்டு நல்லா பச்சை வாசம் போக்க வதக்கிடுங்க. அதுக்குள்ளே வேக வச்ச கறியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் தக்காளி அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். லைட்டாக ஸ்மெல் போன பிறகு அதில் இந்த வேக வச்சுருக்க இந்த கறியை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியிலேயே உப்பு இருக்கிறதுனால உப்பு தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். நிச்சயமாக மறக்க